தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நமக்குள்ளே கருப்பு பெட்டி என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்மிகு ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இப்பதான் கேக்குதுமா, தொடருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். மிக்க நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருதேசனே அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்மமாக நிறைந்து இந்த இந்த நல்வாய்ப்பை நல்கிய கரிய அன்பை பேசும் நிர்வாக பிரிவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்க்கையும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் மனமார்ந்த நன்றிகளும் இந்த பஞ்சேந்திரிய தவத்தில் நமக்காக வழிநடத்திய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்த்துவர், மெய்ஞானம் நீங்கி வாழ்க வளமும், வாழ்க வளமும், வாழ்க வளமும். மிக்க நன்றி. வாழ்க வளம். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கு. வாழ்க வளமுடன். தொடருங்க. நமக்குள்ளே கருப்பு பெட்டி முக்கியமான விஷயம். எல்லாருடைய கருமையத்தையும் இப்ப கிளென்ஸ் பண்ணறதுக்கு ஆரம்பிக்க போற எல்லாரும் தயாரா இருக்கு. எல்லாருடைய கருப்பு பெட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கருமை. ஆனா நம்ம இது எங்க கேள்விப்படுறோம் அப்படின்னா, பிளைட்ல பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த விமானத்துல இருக்கக்கூடிய இந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி அப்படிங்கிறது விபத்துக்குள்ளானா மட்டும்தான் அந்த கருப்பு பெட்டியை தேடுவாங்க. அது எல்லாமே கடைசி வார்த்தை வரைக்கும் அதுல பதிவாகி இருக்கு. எதனால விபத்தாச்சு என்கிற விவரம் தெரிஞ்சுக்கலாம். பிளைட் கிராஷ், இந்த எல்லா ரகசியமும் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அது மட்டும் உடையாது, அதுக்கு மட்டும் எந்த தெரியும் வராது. அது மாதிரியே விமானத்தையும் ரெடி பண்ணலாம்னா அது இனிமேதான் ஃபியூச்சர்ல பிளாக் பாக்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதையும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப நமக்கு தேவை நமக்குள்ளே கருப்பு பெட்டி அப்படிங்கறதுதான் தலைப்பு. ஸோ நமக்குள்ளே வரலாம். நம்மளுடைய மனசுல எல்லா உணர்ச்சிகளும் நினைவுகளும் எல்லாமே நம்மளுடைய கருமையத்துல பதிவாகி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆழ்மனம் சொல்றோம், கருமையம் சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம், அகம் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவோ இருக்கு. இது நம்ம மனசுக்குள்ள எல்லாமே பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம மனவளக்கலைக்குள்ள இருக்கோம். நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய பயம், நம்மளுடைய பாடம், நம்மளுடைய அனுபவம், தைரியம், தன்னம்பிக்கை, கோபம், வெறுப்பு, பகை, வஞ்சம் இத்தனையுமே நம்மளுடைய கருமையத்துல ஸ்டோர் ஆகிதான் இருக்கு. இந்த கருப்பு பெட்டி, இந்த கருமையத்துக்கு தான் நம்ம இப்ப கருப்பு பெட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். கருப்பு பெட்டிங்கிறது நம்ம களங்கமுள்ள அந்த குப்பைகள் இருக்கக்கூடிய பெட்டினா கூட நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே அதை கிளியர் பண்ணணும், கிளென்ஸ் ஆகணும். இங்க கேட்கக்கூடிய அத்தனை பேருடைய திங்கிங் ப்ராசஸும் இந்த லைனுக்குள்ள வந்துருந்துச்சு. கருப்பு பெட்டி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நொடியும் இந்த மனசு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே. அப்போ கிராஷ் ஆனாதான் பிளாக் பாக்ஸ் இருக்கிறாங்க.
அப்ப நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பம் கஷ்டம் அப்படின்னு வரும்போதுதான் மனசை திறந்து பார்க்கிறோம். நான் எங்க தப்பு பண்ணேன், எங்க சரி பண்ணணும், எங்க திருத்தம் தேவை, எங்க எதை மாத்திக்கணும், யாரை மன்னிக்கணும், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எந்த பழக்கத்தை மாத்தணும், இப்படி நம்மளை நாமே தற்சோதனைக்குள்ளாக்கி மனதிடம் பேசும்போதுதான் ரகசியங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு ரெடியாகுது. இது எல்லாமே நமக்கு நம்மளை நாமே தற்சோதனை செய்யறதுதான் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்ப அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். கற்பப்பட்டி பொய் சொல்லாது. நம்மளுடைய மனசாட்சியும் அப்படித்தான். நமக்கு நாம உண்மையாக இருக்கணும். இதுதான் மகரிஷி நம்மளுடைய பயிற்சி முறைகள்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பயிற்சி முறைகள்லயும் இன்னும் எளிமைப்படுத்தி நம்ம தவம் செய்யும் போதும், நம்மளுடைய உடற்பயிற்சி செய்யும் போதும், காயக்கல்பம் செய்யும் போதும், தற்சோதனை செய்யும் போதும் தான் நமக்கு இந்த பிளெக்சிபிலிட்டியும் அந்த அக்செப்டன்ஸும் எல்லாமே நமக்குள்ள அந்த ஏற்பு தன்மை எல்லாமே வருது. அப்போ இந்த கற்பப்பெட்டி பொய் சொல்லாது, நம்ம மனசாட்சியும் அப்படித்தான், நமக்கு நாம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறதோ, அது மாதிரி நடந்துக்கலாம், நடிக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்குல்ல, பெருமாயம் இருக்குல்ல, அதுக்கு அந்த கற்பப்பெட்டிக்கு எல்லாமே தெரியும். 360 ஆங்கிள் நம்ம கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் நாம நிம்மதியா தூங்க முடியும். மெடிடேஷன் பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளுடைய பிளாக் பாக்ஸ் அப்பதான் திறந்து பார்க்கிறோம். அப்பதான் கிளென்ஸ் பண்றோம், டீடாக்ஸ் பண்றோம், நல்ல எண்ணங்களை மூலமா சுத்திகரிக்கிறோம். சுவாசம் தான் அதுக்கு சாவி. நம்ம மூச்சை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் ஒழுங்காகும். மனசுல என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய கருமையை கருப்பட்டி திறக்கும் போது இங்கே கேட்கும் ஒவ்வொருத்தர் மனசும் திறக்கும். நம்மளுடைய ரகசியங்கள், நம்மளுடைய பிழைகள், நம்மளுடைய திருத்தங்கள் எல்லாமே நம்ம அலட்சி ஆரம்பிக்கிறோம். அப்போ தனி மனிதனின் அனைத்து பிரத்யேகமான பதிவுகளும் தவம் தற்சோதனை மூலம் சரி செய்து கொள்ள முடியும். நம்மளுடைய இருக்கக்கூடிய பேட்டர்னை மாத்திக்க முடியும். அதுதான் மகரிஷி அணு அடுக்குகள் சீரமைக்கிறது. ரிலாக்ஸேஷன் அதுதான் சொல்றாங்க. உடற்பயிற்சியும் நம்மளுடைய பாவப்பதிவுகள் போகுதுன்றாங்க. அணு அடுக்குகள் சீரமைக்கப்படுது. இதுதான் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய அந்த நோயும் சரியாகும். நம்மளுடைய அணு அடுக்குகள் சீராகும் போது பாவப்பதிவுகள் கரைந்து நம்ம நேச்சுரலாவே அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நேர்மறை எண்ணங்களையும் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணுவோம். அப்போ கருமையம் அப்படிங்கிறது நம்ம செயல் விளைவு பதிவு விழிப்புணர்வுகளை செயலாற்றும் போதுதான் தவறுகள் நேராது. ஏன் நம்மளுடைய மன அலைச்சல் விரைவு குறையும் போதுதான் நம்ம விழிப்புணர்வுக்கு வரும். ஆதினையில இருக்கிறோம், துரியம்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அயரா விழிப்புணர்வுல தான் இருக்கோம். அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு குறையுதோ அப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம உணர்வு நிலைக்கு வரும்போது அங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம உணர்வு நிலையில இருக்கும்போது இறை சக்தியோட இணைஞ்சு இருக்கும். இறை சக்தியோடைய ஈர்ப்பாற்றலை நாம பெறுகிறோம், குருவுடைய ஈர்ப்பாற்றலை நாம பெறுகிறோம். அப்படிங்கிறது நம்ம அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், நம்ம குருவை நினைக்க நினைக்க குருவுடைய பயிற்சிகளை நாம செய்ய செய்ய எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நேச்சுரலாவே நம்ம கருமையத்துல நம்ம செயலுக்குண்டான விளைவு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சொற்களை மட்டும் பேசணும். அகரீஸ்வர் பாட்டு சொல்லியிருப்பாங்க, தப்பு கணக்கு அப்படின்னு. செயல் விளைவுக்கு இறைநீதிக்கு தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணர. இப்போ நம்ம செயல இப்போ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு சத்து வேணும் அப்படின்னா சத்து கிடைக்குமா? நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்குண்டானதுதான் நமக்குள்ள வரும். அது சத்தே இல்லாத உணவை சாப்பிட்டு சத்து வரும்னா எப்படி வரும்? அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலுக்குண்டான விளைவு அப்படிங்கிறது அங்கேயே பதிவாயிடுது, ரெஜிஸ்டர் ஆயிடுது அப்படிங்கிறது நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது எல்லாமே நாம உருவாக்குறது தான் எல்லாமே. இப்போ நம்மளுடைய தோல்வி எங்கே
ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரச்சனைகள் வரும்போது இல்ல, பிரச்சனைகளை கண்டு நாம பயந்து ஓடும் போதுதான் நம்ம அதை விட்டு விலகி ஓடணும், அதை பார்த்து அதை ஃபேஸ் பண்ணணும், இதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து பயந்து ஓடுறோம் ஒளிகிறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அப்ப நமக்கு வெற்றி வேணும்னா எதையுமே நம்மளால முடியும் அப்படிங்கறத ஒரு தன்னம்பிக்கையோட நாம ஃபேஸ் பண்ணணும். மகிழ்ச்சி சமூக சிக்கலுக்கான தீர்வுகள் அப்படின்னு ஒரு நூலே எழுதியிருக்காங்க. அந்த அதுல வந்து நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா எல்லாருமே அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இப்ப கருத்து பெட்டின்னா என்ன? கருமைய ஈர்ப்பாற்றலும் விளக்கும் ஆற்றலும். இப்போ நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ, என்னெல்லாம் பேசுறோமோ, என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வந்து உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப விளக்கும் ஆற்றல் அப்படின்னா என்ன? அப்போ விளக்கும் ஆற்றல் அதாவது நல்லதை ஈர்க்க 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 விளக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது தானாவே அல்லது வெளியே ஏற்றிடும். இதுதான் சுருக்கி விரிக்கும் பதிவு அப்படின்னு, சுருக்கும் ஆற்றல் விரிக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஈர்ப்பு ஆற்றல் விளக்கும் ஆற்றல்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கு இந்த கருப்பு பெட்டி. அதுக்குள்ளதான் நாம என்ன போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்களுக்கு மனசாட்சிக்கு தான் தெரியும். எத்தனையோ மகிழ்ச்சியான சமாச்சாரம் இருக்கும், சொல்ல முடியாத வலி வேதனை இருக்கும். அப்பா அடிச்சது, அம்மா அழுதது, கடன் தொல்லை, கணவர் திட்டினது, கணவர் அடிச்சது, இல்ல மனைவி திட்டினது, மனைவி சண்டை போட்டது, பிள்ளைங்க எதிர்த்து பேசினது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கோம். யாரிடமுமே சொல்ல முடியாத, பகிர முடியாத மான அவமானங்கள், போற்று போனது, ஏமாந்து போனது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஸ்டோர் ஆயிருக்கு. மன்னிக்க முடியாத கோபம், துரோகம், பண்ணினவங்க மேல அப்படி ஒரு கோபம், வெறுப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களும் அதுல ஸ்டோர் ஆயிருக்கு. தீராத பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கவலை, இப்படி வந்து ஒரு இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய. பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, பிள்ளைகள் முன் சண்டை போட்டது, அதை பார்த்து பயந்தது, பிள்ளைங்க மனசுல ஆள் மனசுல அதை நம்மளுடைய லைஃப் என்ன ஆகுமோ, நம்மளோட ஹஸ்பண்டும் இப்படித்தான் இருப்பாங்களோ, இல்ல நம்ம ஒய்ஃபும் இப்படித்தான் இருப்பாளோ அப்படின்ற ஒரு ஆள் மனசுல எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதனாலதான் இன்னைக்கு காலத்துல பார்த்தா எனக்கு மேரேஜே வேண்டாம், எனக்கு கல்யாணம்னா புருஷன் இப்படித்தான் இருப்பாங்க, மனைவி இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த ஆள் மனசுல ஸ்டோர் ஆயிடுது. அப்ப இத பார்த்து பயந்து நம்மளுடைய லைஃப் நம்ம எதுதான் நம்ம இங்க இருந்தே நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த பேட்டர்னை எல்லாம் மாத்திக்க முடியும், அந்த பயத்தை போக்கிக்க முடியும். அதுக்கு நம்ம கருத்து பெட்டியை திறக்கணும். அப்ப அந்த கருத்து பெட்டியை திறக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். பாப்பாவின் கோபம், அப்பா ஆதிக்கமா இருக்கிறது, ஆதிக்கத்தோட அவங்களுடைய ஆதிக்கத்தின் வெளிப்பாடு, அம்மாவின் கண்ணீர், இந்த மாதிரி எல்லாமே ஆழ்மனசுல நம்மளுடைய கருமையை பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கோம். சாவியை தூக்கி கடல்லையும் எரிஞ்சிட்டோம். இப்ப பூட்டுனா என்ன ஆகும்? பெற்று கனமாகும், தூக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப உள்ள இருக்கும் குப்பை, கோபம், வெறுப்பு, கவலை, பகை, வஞ்சம் இதெல்லாம் என்ன ஆகும்னா உள்ளேயே. இப்ப வீட்டுக்குள்ள குப்பை இருந்தா என்ன இருக்கும்? பேட் ஸ்மெல் வரும், அடைச்சல் அதிகமாகும், ஒட்டடை நிறைய வரும், தூசி படியும், ஸ்டோர் ரூம்ல எல்லாம் அப்படியே ஒட்டடை தொங்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இந்த கவலைகள், குப்பைகள் எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அழுகி நாற்றம் அடிக்கும். அது அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பிபி, சுகர், தூக்கமின்மை, அல்சர், அப்புறம் இந்த நிறைய இந்த ஃபைப்ராய்டு, கேன்சர், இப்படி எத்தனையோ நோய்கள் மன அழுத்தத்தினால மட்டுமே அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய ப்ரூவ் ஆயிட்டு. அப்போ இந்த நைட்ல வந்து இதெல்லாம் எழுச்சி பெறும்போது தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துடும். இப்ப பெட்டுக்குள்ள அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதியை உள்ளே வர அனுமதிக்கவே அனுமதிக்காது, இத்தனையும் உள்ள இருந்ததுன்னா. அப்ப ஏன்னா அவ்வளோ எரிச்சல், அவ்வளோ வெறுப்பு நம்ம மேலேயே நமக்கு நாமே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளிப்பார்வைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கும், உள்ள சுமை இருக்கும், தாங்க முடியாத வலி வேதனை இருக்கு. இப்ப பெட்டியை திறக்கிறது எப்படி அப்படின்ற சாவி தான் நம்ம பார்க்க போறோம். மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய சாவி தான் கற்றோடு தன்னை சிந்தித்தல், ஆராய்ச்சி, அக்செப்ட். முதல்ல ஒத்துக்கல், ஆமா எனக்கு வலிக்குதுதான், எனக்கு பெயினா இருக்கு, எனக்கு கவலை இருக்கு, கோபம் இருக்குன்றது முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட நாமே சொல்லிக்கணும், இது எனக்கு வேண்டாம், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம பொய் சொல்லக்கூடாது.
ஆனா அழுக வந்தா அழுகணும். குரு கிட்ட சரண்டர் ஆயிடணும். நம்ம எழுத்து மூலமாக அதை பேப்பர்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, உள்ள இருக்கிறது எழுத்து மூலமா பேப்பர்ல கொண்டு வரும்போது எம்டி ஆகும். அந்த எண்ணங்கள் எல்லாம் கைப்பட நம்மளே கைப்பட எழுதும் போது அது எம்டி ஆகும். அப்ப அந்த ஸ்பேஸ் உண்டாகும் போதுதான் நமக்கு அங்க கிளென்ஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். வெளியில யார்கிட்டயாவது சொல்றது, யார்கிட்ட சொல்றது, நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கொட்டி தீர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல லைஃப் பார்ட்னர் கிட்டயோ இல்ல பிள்ளைங்க கிட்டயோ இல்ல குரு கிட்டயோ இல்ல கடவுள்கிட்டயோ நம்மளே நாமே பேசிக்கொள்ள வாய்விட்டு வெளியே சொல்றதோ எழுதுறதோ அழுறதோ சுமையை குறைக்கும் சாவி இது. அப்போ இந்த இந்த வலி பாதி குறைஞ்சிடும். நம்ம வெளியில கொட்டியாச்சுனாலே பாதி குறைஞ்சிடும். இன்னொன்னு சாவி என்னன்னா மன்னிக்கிறது. இல்லைன்னா மானசீகமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது. அடிச்சவங்க, திட்டினவங்க, ஏமாத்தினவங்க மன்னிக்கணும். இல்லைன்னா நம்மள நாம மன்னிச்சு பழகிறதுக்கு அதுக்காக முயற்சிக்கணும். தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல, வெட்டியை திறந்து குப்பையை எடுத்து வெளியே எழுதி எரிச்சிடணும். என்னெல்லாம் குப்பை இருக்கு, என்னெல்லாம் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கு, அத்தனையுமே எடுத்து வெளியே கொண்டு வந்து கருமையை தூய்மை பண்ணா மட்டும்தான் கிளென்ஸ் ஆகும். அப்ப பெட்டியை திறந்தா என்ன கிடைக்கும்? குப்பையை கிளீன் பண்ணா மனசு சுத்தமாகும், மனசு லேஸ் ஆகும், நிம்மதியா சுத்தம் வரும். இன்னொன்னு மனசு துரியாதீத தவத்திலையும் சரி, இறைநிலை தவத்திலையும் சரி, நம்ம குறைந்தபட்சம் இந்த துரிய தவம் வரைக்கும் சாந்தி தவம், ஆகினை துரியம், இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணும். இதெல்லாம் புலன்கள் மேல பண்ணிட்டு கடைசியா ஆகினை துரியம் செய்யும் போது நம்மளுடைய புலன் கட்டுப்பாடு வரும். அப்ப தான் அப்படிங்கிற அந்த அதிகாரப்பற்றும் தனது அப்படிங்கிற பொருள் பற்றும் நமக்கு கண்டிப்பாக வராது. அது அளவு முறைக்கு வரும். ஆரம்பத்துல எடுத்த உடனே எனக்கு கிளீன் ஆகுமா அப்படின்னா கிளீன் ஆகாது. அதுக்குரிய இடைவெளி இத்தனை வருட காலம் எத்தனையோ பிறவிகள் மூலமாக கருமைய சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு நாள்ல கிளீன் ஆகுமானா கிளீன் ஆகுது. நம்மள நாம கிளீன் பண்றதுக்கு முதல்ல அதை பெர்மிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ கன்சிஸ்டன்டா நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நாம் நான் உடற்பயிற்சி, என்னுடைய உடல் நலத்தின் மேலேயும் மனவளத்தின் மேலேயும் நான் அயராத விழிப்புணர்வோட செயலாற்றுவேன். நான் உணவுல ஆரோக்கியமா உணவை எடுத்துட்டேன், நான் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறேன், பிராணாயாம பயிற்சி செய்யறேன், காயகல்ப பயிற்சி செய்யறேன், இல்ல நான் தூய்மை பண்ணிக்கிற ப்ராசஸ்ல நான் ஒழுக்கமா இருக்கேன் அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடு, அந்த வைராக்கியம் நம்ம கன்சிஸ்டன்டா வளர்த்துக்கிட்டே வரணும். கிராஜுவலா அது வளர வளர வளரதான் நம்ம அந்த ப்ராசஸ்ல கிளென்ஸ் ஆக ஆக நமக்குள்ள அன்பு ஊறும். அந்த இயற்கையினுடைய எழுச்சி பெறும்போது இயற்கை சக்தி ஈர்ப்பாற்றல் நமக்குள்ள வர்றதை நம்மளால அது ஃபீல் பண்ண முடியும். நம்ம மனசு பறந்து விரிய ஆரம்பிக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும், நேர்மை வந்துடும், உண்மைத்தன்மையோட இருக்கணும்ன்ற அந்த எழுச்சி வரும். உண்மையா இருக்கணும், நமக்கு நாம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற தன்மை வர 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 நம்மளுடைய மனசு சுத்தமாகிறது நமக்கு தெரியும். அங்கே வெற்றியும் உண்டாகும். நமக்கு புது மகிழ்ச்சி ஆனந்தம் உள்ள வரும். நமக்கு நாமே வெளிச்சம் ஒளி உள்ளே கிடைச்சிடும். அடுத்தவங்க பெட்டியை கூட நாம திறக்கிறதுக்கு உதவும். எப்படி உதவும்? மற்றவங்களுக்கு எதமா பேசணும். மகிழ்ச்சி இரண்டொழுக்க பண்பாடுல கொடுத்திருக்காங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். இந்த 2 ஃபாலோ பண்ணாலே மனசு ஒவ்வொரு செல்லுலையும் இது தவத்துல இருக்கு. ஏனோ 2 வேளை தவம் செய்யறோம்னா தவத்தின் முடிவுல வாழ்க்கை எத்தனை பேர் சொல்றாங்க, இரண்டொழுக்கப்பாடு பண்பாடு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா முழுமையா மழை வாழ்க்கை வரைக்கும் செஞ்சாதான் அதனுடைய முழு பலனையும் நாம அனுபவிக்க முடியும். எப்படி உடற்பயிற்சி ரிலாக்ஸேஷன் வரைக்கும் செஞ்சாதான் முழு பலனையும் நாம அனுபவிக்க முடியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பயிற்சி முறைகள் எல்லாமே ஒண்ணு விடாம முழுமையா செய்ய 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 நம்ம கிட்ட அந்த மாற்றங்கள் வருவதை அனுபவத்தில் உணரலாம். அப்ப அனுபவத்துல உணரும் போது நம்ம உள்ளுணர்வு, அதாவது உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அந்த உயிர் உணர்வு பிறருக்கு துன்பம் வருது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு இன்பில்ட்டா நமக்கு அது இயல்பா வந்துடணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அது எங்கேயோ யாருக்கோ உயிர் துடிக்குது, ஏதோ ஒரு காக்கா கத்துது, இல்ல பூனை கத்துது, இல்ல நாய் கத்துது, ஏதோ அந்த துன்பத்தை எப்படி போக்கலாம், எப்படி உதவலாம் அப்படிங்கிறதுதான் நமக்கு அது தோணுமே தவிர
நமக்கு அதுக்கு எப்படி துன்பம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வராது. அந்த அந்த இரண்டொழுக்க பண்பாடு ஃபாலோ பண்ணும் போதும் நம்மளுடைய இயல்பாக நமக்கு மன அலைச்சல் விரைவு குறைய 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 யாருக்குள்ள நமக்கு இதமா பேச முடியும், அவங்க கிட்ட அன்பா என்ன பேசலாம், அவங்க மனசுக்கு எப்படி ஆறுதல் சொல்லலாம், அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், பொருளா கொடுக்கலாமா, வாழ்க்கையின் மூலமா கொடுக்கலாமா, பணமா கொடுக்கலாமா, இல்ல உழைப்பின் மூலமா செய்யலாமா, இப்படிதான் நமக்கு தோணுமே தவிர அவங்களுக்கு எப்படி உபத்திரவம் கொடுக்கலாம்னு கண்டிப்பா நாம யாருமே திங்க் பண்ணவே மாட்டோம். இது எல்லா மனவள கலைஞர்களுக்கும் பயிற்சி முறையா செய்யக்கூடியவர்களுக்கும் இது பொறுத்து உண்டு. இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு மனவளக்கலை பேராசிரியர்களும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, பயிற்சி தொடர்ந்து செய்யக்கூடியவங்க கிட்ட கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். யாரையும் குறை காண மாட்டாங்க. யாராவது குறை பேசுறோம், இல்ல அவங்கள பத்தி பேசுறோம், இவங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னாலே அங்க நம்ம கிட்ட கலங்கங்கள் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறது தானே வெளியில வருது வாய் வழியா. அப்ப இங்க இருக்கிறது கிளீன் ஆகணும்னா யாருக்கிட்டயா இப்படி புலம்பதான் செய்யும். ஸோ இத புலம்புறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி நம்ம உள்முகமா டிராவல் பண்ணும்போது உள்முகமா நம்ம டிராவல் பண்ண 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 நமக்கு உள்ள அமைதியை நாம காணும் போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அந்த அமைதியை கொடுக்கணும்னு தான் நாம நினைப்போமே தவிர அமைதியை கொடுக்கறதுக்கு யாருமே முயற்சிக்க மாட்டோம். தவம் தற்சோதனை தற்சோதனை உள்ள இருக்கிறது எல்லாருமே கிளென்சிங் ப்ராசஸ்க்கு வர்றதுக்கு தற்சோதனை என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் அப்படிங்கிறது மகரிஷி வந்து எவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக எல்லாரும் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் மகரிஷி சொல்லக்கூடிய சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகள், அதாவது இயற்கையை அறியணும். நம்ம இறை துகள் முதல், அதாவது சுத்தவெளியில இருந்து இறை துகள் இன்னும் ஒவ்வொரு கோள்கள் இயற்கை அமைப்பு ஓரறிவு முதல் மனிதன் வரைக்கும் அத்தனையும் பரிப்பொருள்களின் இயக்க ஒழுங்கையும் பார்வைக்கு புலப்படாத மறைபொருட்களாக உள்ள அவற்றின் இயற்கை ஆற்றலையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா தவத்தின் மூலமா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே முதல் சிக்கல் தீர்ந்துடும். இரண்டாம் சிக்கல் எப்படி சிக்கல் அப்படின்னா எல்லாம் வல்ல இறைநிலை பற்றியும் அதன் இருப்பு இயக்கம் மற்றும் ஆற்றலை பற்றியும் உள்ள குழப்பம் நீங்கணும். அது எப்படி நீங்கும் அப்படின்னா நம்மளுடைய மனசு சுத்தம் பண்ணணும். மனசு சுத்தம் இருப்பாற்றல உணரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை குரு பக்தி குரு மேல உள்ள அந்த சரணாகதி நம்ம உணர 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 இந்த குழப்பம் எல்லாம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். மூன்றாம் சிக்கலுக்கு உண்டான தீர்வு மனித உடலும் மனமும் சார்ந்த செயல்களையும் மதிப்புகளையும் அறிந்து கொள்ளணும். மற்றவங்க யாராக இருந்தாலும் ஜடப்பொருளோ மனிதரோ உயிர் பொருளை இளைஞனமோ எதுவாக இருந்தாலும் அந்த மதிப்பு உணர்வு இந்த ஒரு பொருள் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. இயற்கையுடைய இறைத்துகளும் விண்துகளும் சேர்ந்துதான் எல்லாமே உருவாயிருக்கு. அப்ப எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தெய்வ ஒழுங்கமைப்பு தான் இருக்கு. எல்லாமே தெய்வம் இறைநிலை தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த மதிப்பு உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ப துன்பத்தின் இயல்பு நாம உணர முடியும். அவற்றிற்கான உண்மை காரணங்கள் தெரிய வரும். மனதின் தன்மையும் அதன் அகநிலை மற்றும் புறநிலை செயல் வல்லமைகளும் நமக்கு தெரிய வரும். இது புரிஞ்சாச்சுன்னா மூன்றாவது உண்டு. அப்போ என்னன்னா உடலும் மனமும் சார்ந்த செயல்களையும் மதிப்பையும் நாம உணரணும்னு சொல்றோம். நான்காம் சிக்கலை எப்படி சிக்கல்னா இயற்கையும் மனித வாழ்க்கையும் மதிப்பையும் அறிந்து கொள்ளணும். பிறரை மதிப்போட நடத்தணும். அந்த அந்த மாதிரி மதிப்பு கொடுக்கறது எப்படின்னா முதல்ல நாம தன்னடக்கமும் பணிவோட இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் நாம வந்து அந்த நான் அப்படிங்கறத அறியணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையற்ற பொருட்கள் ஐந்தாம் சிக்கல் எப்படி கேட்கணும்னா தேவையற்ற பொருட்கள் நம்ம போறோம் ஒரு ஷாப்பிங் போறோம்னா தேவையில்லாம பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுல குப்பையா நாம அடைக்கல் சேர்த்துக்கிட்டு இப்ப தேவையற்ற பொருட்கள் செயல்கள் மற்றும் சடங்கு முறைகள் மீது ஆசையும் பயன்படுத்தலும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா இந்த ஐந்தாம் சிக்கல் தீர்ந்து. ஆறாம் சிக்கல் பொருளாதார ஏற்றத்தாழ். நமக்கு இன்னைக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ள நம்ம செலவு பண்றதுக்கும் சேமிப்பு பண்றதுக்கும் சிக்கனத்துக்கும் நம்ம வழிவகை செய்யணும். ஸோ அந்த பொருளாதார சிக்கல் அது என்னதான் இருந்தாலும் இல்ல பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பழகிக்கணும். ஏழாம் சிக்கல் அப்படின்றது எப்படி தீரும் அப்படின்னா அரசியல் குழப்பங்களும் லஞ்ச ஒழுங்கு இது ஆட்சி
அரசியல் அமைப்பு தான் பார்க்கணும். இப்ப அதெல்லாம் மாறிட்டு வருது, நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு நம்மளுடைய ஈர்ப்பாற்றல் தான். நல்ல அரசமைப்பு, நல்ல ஆட்சி அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்றது நினைக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் வருது. இப்ப கத்திரி வெயில்லையும் நமக்கு கிளைமேட் வெயில் வெப்ப தாக்குதல் நமக்கு குறைஞ்சிருக்குன்னா நம்ம அத்தனை பேருடைய வாழ்த்தும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்து. 8ஆம் சிக்கல் எப்படி தீரும் அப்படின்னா, தெய்வநிலை இதுதான் அப்படின்ற உண்மையை நம்ம தெளிவாக உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்ப உண்டான அதனால இருக்கக்கூடிய இந்த ஜாதி, சமயம், மதம், தொழில் இந்த இதுக்குள்ள தொடர்பான சிக்கல்கள் இதெல்லாம் சரியாயிடும். நமக்கு சகிப்பு தன்மை வந்துடும். இப்போ 9ஆம் சிக்கல் எப்படி தீரும் அப்படின்னா, பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ன அப்படிங்கிற ஆன்மாவின் இருப்பு, இயக்கம், விளைவுகள் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மகரிஷி எழுதியிருக்காங்க. மனவளக்கலை பாகம் 3ல இருக்கு. இப்ப 10ஆம் சிக்கல் பெண்மையின் மேன்மையை உணரணும். அந்த அவங்கள புறக்கணிக்கிறதோ இல்ல துன்புறுத்துறதோ இல்ல பெண்மை, தாவர வகை, உழைப்பாளிகள் ஆகியோர் மேன்மையை புறக்கணிக்கிறதோ இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கறதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய 11ஆம் சிக்கல் போர்க்கருவிகள் உற்பத்தி மற்றும் போர்வையின் பெருக்கம். இதெல்லாம் மகரிஷி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. போர் தளவாடங்கள் உலக சமாதானம் புக்ல எடுத்து பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு உண்டான எப்படி அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டோ கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா எல்லாருமே நூல்ல வாசிச்சு பாருங்க. இப்போ இந்த போர்க்கருவிகள் எல்லாம் உற்பத்தி பண்றதை தவிர்த்தாலே நமக்கு அந்த போர் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பகை எல்லாமே பேசிக் அதை தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்றும் தனது என்கிற பொருள் பற்றும் தான் பேசிக்கான காரணம். இந்த ரூட் காசை மட்டும் மாற்றி அமைச்சிட்டோம், உணவில் சாத்வீக உணவு அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியாது. 12ஆம் சிக்கலாக மகரிஷி சொல்லக்கூடியது மனித வளத்தின் மேன்மையும் மேம்பாட்டையும் பேணி காப்பதற்கான ஆன்மீக கல்வி நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள், மனவளக்கலை கல்வி கிடைக்கும். இத்தனை சிக்கல்களையும் நாம தீர்க்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கடமை ஞானாட்சியராகி நாம அதை உணர்ந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம பயிற்சி முறைகளை முறையாக செய்யணும் என்று சொல்லி இந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறத திறந்து அதுக்குள்ள எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்றதுக்கு நமது தவம் தற்போது முறையாக தொடர்ந்து செய்யணும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வாழ்க வளமுடன், நல்வாய்ப்பு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள்.